ஆண்டவர் இயேசுவில் என் அன்பிற்கினிய அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, என் தனிப்பட்ட அன்பிற்குரிய நமது திருவரங்கம் கிராமம் மற்றும் திருவரங்கம் பங்கு இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் அனைவரையும் இன்றைய நாளிலே ஒன்று கூட்டியிருப்பவர் நம்முடைய கிராமத்தினுடைய நம்முடைய பங்கின் நிறுவனர் அருள் தந்தை ஸ்டெஃபானூஸ் என்று இயற்பெயர் பெற்ற தந்தை முடியப்பர் சுவாமிகள். இந்த பாஸ்கா மேடையிலிருந்து இவ்வளவு பேரை ஏறத்தாழ 50 வருடங்களுக்கு பிறகு நான் பார்க்கிறேன். ஒரு மினி பாஸ்கா போல, இப்பொழுது இருக்கிற பாஸ்காவை சொல்லவில்லை. நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்த பொழுது இந்த மைதானம் முழுவதும் நிரம்பி வழியும் நம்முடைய பாஸ்காவை பார்ப்பதற்கு. நம்முடைய பங்கின் கிராமத்தின் அருள் வாழ்விற்கு தந்தை முடியப்பர் சுவாமிகள் விதைத்த விதை ஒரு அடித்தளமாக இருக்கிறார். அவர் ஏற்படுத்திய பக்தி முயற்சிகள் நம்மையும் நம் கிராமத்தையும் நம் குடும்பங்களையும் வளர வைத்திருக்கிறார். குறிப்பாக அருள் விருட்சங்களை வளர வைத்திருக்கிறார்.
அதிலே ஒன்றுதான் நம்முடைய பாஸ்கா. நமது மறை மாவட்டத்தில் எங்கெல்லாம் ஆண்டுதோறும் பாஸ்கா நடைபெறுகிறதோ அங்கே கொள்ளை நோய்கள் போன்றவை எவையும் வருவதில்லை. மக்கள் சுபிட்சமாக வளர்வார்கள். அது மட்டுமல்ல, நிறைய தேவ அழைத்தல்கள் இருக்கும். நம்முடைய கிராமத்தை பொறுத்தளவில், நம்முடைய கிராமத்தின் எனக்கு நினைவிருக்கிற வரை நம்முடைய கிராமத்தினுடைய முதல் குரு என்று சொன்னால் மதுரை உயரி மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குருவாக இருந்த அருட்தந்தை இருதயமடிகளார். அதற்கு அடுத்து ஆர்.எஸ். பீட்டர் அவர்கள். ஆனால் எங்கள் தலைமுறையின் முதல் குரு அருட்தந்தை அண்ணன் அருள் அவர்கள். அதற்கு பிறகு நிறைய தம்பிமார்கள், நிறைய அருட்சகோதரிகள், எண்ண முடியாத அளவிற்கு. எப்படி நம்முடைய கிராமம், நம்முடைய பங்கு ஒரு ஆன்மீக விருட்சமாக இருந்திருக்கிறது. ஒரு கிராமத்தை, ஒரு பங்கை கடவுள் ஆசீர்வதிக்கிறார் என்பதனுடைய அடையாளம் என்ன என்று சொன்னால், அந்த பங்கினுடைய மக்கள் ஒற்றுமையாகவும் சுபிட்சமாகவும் வாழ்வது. இரண்டாவதாக, அவர்களிடமிருந்து நிறைய தேவ அழைத்தல் வருவது. பெண் துறவிகள், ஆண் துறவிகள், குருக்கள் என்று நிறைய பேர் வருவது. இதிலும் நம்முடைய கிராமத்திற்கு கிடைத்த சிறப்பு 2 ஆயர்கள். இந்த பங்கினுடைய முன்னாள் பங்கு தந்தை அருட்தந்தை சி.எம். விசுவாசம் அவர்கள் நம்முடைய பங்கிலிருந்து தான் கோயம்புத்தூருக்கு ஆயராக சென்றார்கள். அதற்கு பிறகு இந்த கிராமத்தினுடைய மண்ணின் மைந்தன் 17 ஆண்டுகள் இங்கேயே பிறந்து வளர்ந்து படித்து தொடக்கப்பள்ளி கல்வி, உயர்நிலைப்பள்ளி கல்வி என்று அனைத்தையும் முடித்த பிறகு தேவ அழைத்தலை தேர்ந்து கொண்டவன் நான். இப்படி கடவுள் நம்முடைய கிராமத்தை ஆசீர்வதிக்கிறார் என்பதனுடைய அடையாளங்கள் நிறைய இருக்கின்றன. இதற்கு அடித்தளமாக இருப்பவர் தந்தை முடியப்பர் சுவாமிகள். அவரை பற்றிய வரலாற்றை நம்முடைய பங்கு தந்தை அழகாக கோடிட்டு காட்டினார். நம்முடைய நாட்டிலே, குறிப்பாக தமிழகத்திலே 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியிலும் கிறிஸ்தவத்தை வெகுவாக பரப்பியவர்கள் இயேசு சபை குருக்கள். இயேசு சபைக்கென்று 2 வரலாறு இருக்கிறார். பழைய இயேசு சபை, புதிய இயேசு சபை. பழைய இயேசு சபை புனித லொயோலா இஞ்ஞாசியாரால் ஆரம்பிக்கப்பட்டு உலகம் முழுவதும் மறைப்பணியாளர்களை அனுப்பிய சபை. அதிலே ஒருவர்தான் நம்முடைய மறைமாவட்ட பாதுகாவலர் புனித அருளானந்தர். நிறைய பேர், வீரமாமுனிவர், தேனுபிலி, எப்படி பல பேர் பழைய இயேசு சபையை சார்ந்தவர்களாக பல்வேறு இடங்களுக்கு சென்று, குறிப்பாக மதுரை மிஷன் என்று அழைக்கப்பட்ட இயேசு சபை மிஷன் தமிழகத்திற்கு வந்து தங்களுடைய குருதியையும் சிந்தி, தங்களுடைய வியர்வையையும் தங்களுடைய குருதியையும் சிந்தி கிறிஸ்தவத்தை பரப்பினார்கள். அதற்கு பிறகு ஒரு குறுகிய காலகட்டத்தில் இயேசு சபை தடை செய்யப்பட்டது. ஆனால் மீண்டும் அது அங்கீகரிக்கப்பட்ட பிறகு, குறிப்பாக பிரான்ஸ் நாட்டிலிருந்து, டூலூஸ் மாகாணத்திலிருந்து இயேசு சபை குருக்கள் வர ஆரம்பித்தார்கள். அப்படி வந்தவர்களில் ஒருவர்தான் நம்முடைய ஸ்டீஃபன் சுவாமிகள், முடியப்பர் சுவாமிகள். ஸ்டீஃபன் என்பது அந்த காலத்தில் முடியப்பர் என்று மொழிபெயர்க்கப்பட்டது. இப்பொழுது அதையே ஸ்தேஃபான் என்று நாம் சொல்லிவிடுகிறோம். எனவே ஸ்டீஃபன் சுவாமிகள், முடியப்பர் சுவாமிகள் இங்கு வருகை தந்து 1878 வருகை தந்து நம்முடைய இவ்வளவு பெரிய கிராமத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், இன்றும் கிறிஸ்தவ கிராமங்களில் பெரிய கிராமங்களில் ஒன்றாக இருப்பது நம்முடைய இருதய கோயில், பாக்கியபுரம் ஆகிய திருவரங்கம் கிராமம். எனவே இந்த கிராமம் விசுவாசத்திற்கு மட்டும் அடையாளமாக இல்லாமல் வாழ்வியலுக்கும் அடையாளமாக இருப்பதை பார்த்திருக்கிறார். எனவே நம்முடைய கிராமத்தில் வாழ்ந்தவர்களுக்கு தெரியும்,
எப்படி இந்த கிராமம் இயேசுவின் மேல் கொண்ட நம்பிக்கையில் வேறு ஊன்றி சகோதர சகோதரிகளாக பரிணமித்து மிக அழகான ஒரு வாழ்வியலை இந்த கிராமம், இந்த பங்கு வாழ்ந்திருக்கிறது என்பது நமக்கு தெரியும். எனவே இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் முடியப்பர் சுவாமிகள். இந்த இடத்தை அப்பொழுது இருந்த ஜமீன்தாரிடமிருந்து அவர் வாங்கி அவர்களுடைய வசதிக்கேற்ப பிரித்து கொடுத்து நிலங்களையும் வீட்டு மனைகளையும், நம்முடைய தெருக்கள் எப்படி கோணலாகவே இருக்கார், எல்லாம் சந்து கூட நேரடியாக இருக்கும், அப்படி மிக அழகாக பிரான்ஸ் நாட்டில் உள்ள கிராமங்கள் நகர்கள் போல திட்டமிட்டு இந்த ஊரை அவர் நிர்வகித்திருக்கிறார். அந்த காலத்தில் பிரான்ஸ் நாடு தான் கத்தோலிக்க திருச்சபையுடைய தலைமகள் என்று அழைக்கப்பட்டது. எனவே அந்த பிரான்ஸ் நாட்டிலிருந்து இன்னும் குறிப்பாக அங்கு பரவிய பக்தி முயற்சிகளை கொண்டு வந்தார்கள். பக்தி முயற்சிகள் தான் மக்களை உணர்வு பூர்வமாக ஒருங்கிணைக்கின்ற ஒரு விசுவாச பயிற்சி முறை. அப்படி பார்த்தீர்கள் என்றால் திரு இருதய பக்தி அப்பொழுது பிரான்ஸ் நாட்டிலே தோன்றியிருந்தது. லூர்து மாதா பக்தி, லூர்து காட்சி அப்பொழுது பிரான்ஸ் நாட்டிலே கிடைக்கப்பெற்றது. இவற்றையெல்லாம் கொண்டு வந்தவர்கள் இந்த அப்பொழுது 19ஆம் நூற்றாண்டிலே இங்கே வருகை தந்த இயேசு சபை குருக்கள். எப்படி மிகப்பெரிய ஆலயங்களை நம்முடைய மறை மாவட்டத்தில் பெரிய ஆலயங்களை கட்டிய இயேசு சபை குருக்கள் எல்லாம் அவற்றை திரு இருதய ஆண்டவர் ஆலயம் என்றே பெயரிட்டு அழைத்திருக்கிறார்கள். இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவர் ஆலயம், திருவரங்கம் திரு இருதய ஆண்டவர் ஆலயம், அப்பொழுது ஒரே மறை மாவட்டமாக இருந்ததால் சாத்தூர் செருவிலிபுத்தூர் திரு இருதய ஆண்டவர் ஆலயம், கொடைக்கானல் மூஞ்சிக்கல் திரு இருதய ஆண்டவர் ஆலயம். எப்படி திரு இருதய ஆண்டவரை மையப்படுத்தி, காரணம் கடவுளை நமக்கு வெளிப்படுத்தியவர், கடவுள் இன்னார் என்று சொல்லியவர், அவர் தந்தை மகன் தூய ஆவியாராகிய மூவொரு கடவுள் என்று நமக்கு கடவுளை வெளிப்படுத்தியவர் இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் திரு இருதய ஆண்டவராக, சேக்ரட் ஹார்ட், நமக்கெல்லாம் இதயம் இருக்கிறது, ஆனால் அவருடைய புனித இதயத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லித்தான் நமக்கு நம்முடைய பாதுகாவலராக திரு இருதய ஆண்டவரை அவர் நிறுவி சென்றிருக்கிறார். எனவே தந்தை முடியப்பர் சுவாமிகள் அவர்களுக்கு அவரை பற்றி பார்க்கிற பொழுது அவருக்கு பிறகு எத்தனையோ குருக்கள் இங்கே வந்து பணியாற்றியிருக்கிறார்கள், இறந்திருக்கிறார்கள். ஆனால் முதல் குருவாகிய அவரை நம்முடைய கிராமம் சிறப்பாக நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கல்லறை கோவிலுக்கு அருகிலேயே, பழைய கோவிலுக்கு அருகிலேயே இருந்தது. அதனை இப்பொழுது இடப்பெயர்ச்சி செய்திருக்கிறோம். எனக்கு நினைவு இருக்கிறவரை பூசைக்கு இறந்தவர்கள் திருப்பலிக்காக, அது மோட்ச விளக்காக இருக்கலாம் அல்லது திருப்பலி கருத்தாக இருக்கலாம், நம்முடைய குடும்பங்களிலே இறந்தவர்களுடைய பெயரை சொல்வதற்கு முன்பாக முடியப்பர் சுவாமிகள் என்றுதான் ஆரம்பிக்கிற வழக்கம் நம்முடைய ஊரிலே மட்டும் இருந்திருக்கிறார். அது எவ்வளவு நாம் நன்றியுடையவர்களாக இருக்கிறோம் என்பதனை காட்டுகிறார். நமக்கு விசுவாசத்தை கொடுத்த, வாழ்வை கொடுத்த, சமூக அந்தஸ்தை கொடுத்த அந்த முதல் பங்குத்தந்தை நமது நிறுவனர் முடியப்பர் சுவாமிகளுக்கு நாம் நன்றியுடையவர்களாக இருக்கிறோம் என்பதனுடைய வெளிப்பாடு தான் அது. இந்த நாளில் இன்னும் குறிப்பாக எப்படி நினைவு மண்டபத்தை தனியாக அவருடைய கல்லறையை மையப்படுத்தி கட்டி நாம் அவருக்கு நன்றியுடையவர்களாக இருக்கிறோம் என்பதனை நாம் காட்டியிருக்கிறோம். இந்த முயற்சியை கிராம மக்களாகிய உங்களிடமிருந்து வந்திருக்கிறது. உங்களுடைய இந்த முயற்சியை முகமுன் கூறி அதற்கு முழு வடிவம் கொடுத்து இந்த மண்டபத்தை கட்டி எழுப்புவதற்கு தன்னுடைய முழு ஆதரவையும் வழங்கி இன்றைய நாள் நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு பங்குத்தந்தை எம்ஆர் ஜேசு அவர்களை நான் மனமாற பாராட்டுகிறேன். அதே போல
இந்த முயற்சியை எடுத்த நம்முடைய கிராமத்து தலைவர்கள், கிராம மக்களாகிய நீங்கள், இதற்கு நன்கொடை கொடுத்த நீங்கள், இன்னும் குறிப்பாக இயேசு சபையிலிருந்தும் ஒரு நன்கொடையை கொடுத்திருக்கிறார்கள். எனவே எப்படி இவரை கொண்டாடுகின்ற, இவரை நினைவு கூறுகின்ற இந்த தினம் அவருடைய இறந்த தினம், இன்றைய தினம் அவர் இறந்த தினம். கிறிஸ்தவத்திலே உலகத்தில் இறப்பு என்பது மறு உலகத்தில் பிறப்பு, மண்ணகத்தில் இறப்பு என்பது விண்ணக பிறப்பு என்பதாகும். எனவேதான் புனிதர்களுடைய திருநாட்களை அவர்களுடைய இறந்த நாட்களிலே நாம் கொண்டாடுகிறோம். அந்த வகையிலே முடியப்பர் சுவாமிகள் இந்த மண்ணுலகிற்கு இறந்து விண்ணுலக வாழ்விற்கு பிறந்த இன்றைய தினத்திலே இப்பேற்பட்ட மிக அழகான அற்புதமான ஒரு நிகழ்வை நாம் கொண்டாடி கொண்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. காரணம் என்ன என்று சொன்னால், நன்றியுடையவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையை தொடர்ந்து கொடையாக பெற்றுக்கொள்ள முடியும். நன்றியற்றவர்கள் இந்த வாழ்க்கையை இழந்து விடுகிறார்கள். காரணம், இந்த வாழ்க்கை என்பது நாம் பெற்ற கொடை. யாரிடமிருந்தெல்லாம் பெற்ற கொடை? கடவுளிடமிருந்து பெற்ற கொடை, பெற்றோர்களிடமிருந்து பெற்ற கொடை, ஆசிரியர்களிடமிருந்து பெற்ற கொடை, உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து பெற்ற கொடை. வாழ்வை பற்றி சொல்லுகிற பொழுது பையூரில் தொடங்கி பொய்யூர் வழியாக மெய்யூர் சென்றடையும் பயணமே இவ்வுலக வாழ்வு என்று கவிஞர் வைரமுத்து கூறி வைத்தார். பையூர் தன் தாயினுடைய கருவறை, தாயினுடைய கருப்பை, அதுதான் பையூர். பையூரில் தொடங்குகிற நம்முடைய பயணம் இந்த உலகம் என்ற பொய்யூர் வழியாக விண்ணகம் என்ற மெய்யூரை சென்றடைகிறார். இதிலே நமக்கு ஆத்மார்த்த புருஷர்களாக, ஆன்மீக விருட்சங்களாக இருப்பவர்கள் ஆன்மீக தலைவர்கள், நம்முடைய பங்கு தந்தையர்கள், அருட்பணியாளர்கள். எனவே நமக்கு இன்று வரைக்கும் ஏறத்தாழ 200 வருஷங்களை தொடப்போகிற நம்முடைய பங்கிற்கு நமது முடியப்பர் சுவாமிகள் நம்முடைய ஆன்மீக விருட்சத்தின் அடையாளமாக இருக்கிறார். எனவே இந்த நாளிலே நாம் அவருக்காக ஒரு நினைவு மண்டபத்தை எழுப்பியிருப்பது நாம் கடவுளிடமிருந்தும் அவரிடமிருந்தும் பெற்றுக்கொண்ட வாழ்வின் கொடைக்கு நன்றி உடையவர்கள் என்பதனை வெளிக்காட்டுவது மட்டுமல்ல, இதனை தொடர்ந்து நாம் இந்த வாழ்வை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், வாழ்வினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனுடைய அடையாளமாகவும் இந்த நாள் விழா இருக்கிறார். இன்றைய முதல் வாசகம், 3வது வாசகம், இதற்கு இடையிலே 2வது வாசகம். 2வது வாசகம் நம்முடைய முடியப்பர் சுவாமிகள் மற்றும் எல்லா புனிதர்களுக்கும் பொருந்தும். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8:20 இறுதியாக, அதற்கு முன்பாக 8:30, அதற்கு முன்பாக 8:26 யாரெல்லாம் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்படுகிறார்களோ அவர்களுடைய நன்மைக்காக தூய ஆவியார் ஒத்துழைக்கிறார் என்று பவுல் சொல்லுகிறார். இறுதியாக யாரை முன் குறித்து வைத்தாரோ அவர்களை தேர்ந்து கொண்டார், யாரை தேர்ந்து கொண்டாரோ அவர்களை தகுதிப்படுத்தினார், யாரை தகுதிப்படுத்தினாரோ அவர்களை மாட்சிப்படுத்தினார் என்று புனித பவுல் சொல்லுகிறார். இது நமது புனிதர்கள் அனைவருக்கும் பொருந்தும். அன்னை மரியாவில் தொடங்கி அனைத்து புனிதர்களுக்கும் இது பொருந்தும். ஆனால் இன்னும் குறிப்பாக நம்முடைய மானசீக புனிதர் நம்முடைய முடியப்பர் சுவாமிகளுக்கும் இது பொருந்தும். காரணம், இவரை கடவுள் முன்குறித்து வைத்தார். எங்கே பிறந்தவர்? யாருக்கு பிள்ளையாக பிறந்தவர்? அவர் நம்முடைய நாட்டிற்கு வந்தது மட்டுமல்ல, நம்முடைய கிராமத்தை உருவாக்கி இருக்கிறார். நம்முடைய கிராமத்தை விசுவாச அடிப்படையிலே உருவாக்கி இருக்கிறார். அழகான அன்று பிரான்ஸ் நாட்டிலே இருந்த ஜனநாயக வாழ்வியலை இங்கே விதைத்து வைத்திருக்கிறார். இப்படித்தான் எல்லா வகையிலும் அருளும் பொருளும் பெற்ற கிராமமாக நம்முடைய கிராமம்
திருவரங்கம் இருந்து வருகிறது என்றால் அது அவருடைய அளப்பரிய பங்கு தொண்டு. எனவே அவரை இதற்காக கடவுள் தேர்ந்தெடுத்து அவரை தகுதிப்படுத்தி அவரை மாட்சிப்படுத்தி இருக்கிறார். எனவே அந்த மாட்சிமையை நாம் கொண்டாடுகிறோம். இன்றைய நாளிலே நமக்கு தரப்படுகிற செய்தி என்ன? சீராக்கு நூல் மிக அழகாக சொன்னார், மகனே கடவுளை சிக்கன பற்றிக்கொள். யார் சாதிக்கிறார்கள்? யார் சாதிக்க முடியும்? இன்றைய நாளிலே மதியம் ஒரு நிகழ்விலே தந்தை ஆயர் விசுவாசம் அவர்கள் பற்றிய பேச்சு வந்தார். ஒருவர் சொன்னார், 2 திருவரங்கத்துக்காரங்க சேர்ந்துட்டிங்கன்னா திருவரங்கத்தை பற்றி தானே பேசுவீங்கன்னு என்கிட்ட சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அப்படி பேசலைன்னா நாங்கள் நன்றி இல்லாதவங்கன்னு அர்த்தம் என்று சொன்னேன். எனவே இந்த சுவாமி அவர்களை பற்றி, ஆயர் அவர்களை பற்றி சொன்னபோது ஒரு விஷயம் உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். அவர் நிறைய பிரசங்கத்தில் என்ன சொல்வார், நம்ம ஊரில் அப்போதைக்கு குறைஞ்சபட்சம் இருதய கோயில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரு 10-12 வீடுகள் தான் ஓட்டு வீடுகளாக இருக்கும், மற்ற வீடுகளெல்லாம் ஓலை வீடுகளாக இருக்கும். அப்பொழுது அவர் அடிக்கடி சொல்லுவார், ஓலை வீடுகளெல்லாம் காரை வீடாக வேண்டும், காரை வீடுகளுக்கு முன்பாக கார் நிற்க வேண்டும் என்று சொல்வார். நான் அப்போ பள்ளி மாணவனாக இதெல்லாம் சாத்தியமா இன்னும் அளந்து விடுறாருன்னு நினைத்தேன். ஆனால் அவர் சொன்னது நிறைவேறியிருக்கிறார். அவரை பொறுத்தளவில் அவர் ஒரு விஷனரி, ஒரு காட்சியாளர். காட்சியாளர் மட்டும் போதாது, சாதனையாளராகவும் ஒருவர் இருக்க வேண்டும். எனவே காட்சியாளராகவும், காட்சி என்பது என்ன அல்லது கனவு என்பது என்ன? நமக்கான ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொள்வது, அது மற்றவர்களுடைய வாழ்வியலிலிருந்து வேறுபடுகின்ற கனவாக இருக்க வேண்டும், லட்சியமாக இருக்க வேண்டும். ஆயர் விசுவாசம் அவர்கள் கட்டிய அந்த பாஸ்டரல் சென்டர், ஜீவஜோதி ஆசிரம் என்று கட்டினார். அப்பொழுது அவர் கட்டிய பொழுது எல்லோரும் இவ்வளவு பெரிய ஒரு பாஸ்டரல் சென்டர், மெய்ப்பு பணி நிலையம் தேவையா என்று கேட்டார்கள். இன்றைக்கு அத்தகைய நிலையங்கள் தான் தேவை என்று ஆகிவிட்டது. ஆனால் இன்று கட்ட வேண்டுமென்றால் 100 கோடி ரூபாய் வேண்டும். எனவே அந்த அளவிற்கு அப்பொழுதே அவர் காட்சி கண்டார். அது மட்டுமல்ல, சாதனையும் படைத்தார். அதை செய்து காட்டுகிற செயல் வீரராக இருந்தார். எனவே ஒரு நபருக்கு லட்சியமும் வேண்டும், செயல்திறனும் வேண்டும். இது யாருக்கு கைகூடும் என்பது தான் கேள்வி. ஒரு அழகான ஆங்கில சொல்லாடல் உண்டு, those who see the invisible do the impossible. கண்ணால் காண முடியாததை காண்பவர்கள் சாதிக்க முடியாததை சாதிக்கிறார்கள். நான் வரலாற்றிலிருந்து ஒரு உதாரணம் கொடுப்பது உண்டு. 1947க்கு முன்பாக இந்திய நாட்டு சுதந்திரம் என்பதனை யாரும் கனவு கூட காண முடியாது. கொடிகாத்த குமரன் தேசிய கொடியை தூக்கி சென்ற பொழுது ஆங்கில போலீஸார் அடித்து அவனை இந்த கொடியை கீழே போட சொல்கிறார்கள். அவன் போடவில்லை என்பதனால் உயிர் போகிற வரைக்கும் அடிக்கிறார்கள். ஆனால் தன் உயிர் போனாலும் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வந்துவிடும் என்ற நம்பிக்கையிலே கொடிகாத்த குமரன் உயிரை கொடுத்தான். அதே போல தான் எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்பொழுது இல்லாத இந்திய சுதந்திரத்தை அவர்கள் கனவு கண்டார்கள். அது நமக்கு கொடையாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல தான் கண்ணால் காண முடியாததை நாம் காண்கிற பொழுதுதான் நாம் சாதிக்க முடியாததை சாதிக்க முடியும். கடவுளை பொதுவாக காண்பதில்லை, ஆனால் கடவுளை, அந்த கடவுளுடைய சக்தி நம் மத்தியில் செயல்படுகிறது என்பதனை காணுகிறவர்கள் சாதிக்க முடியாததை சாதிக்கிறார்கள். அதற்கு ஒரு உதாரணம் நம்முடைய முடியப்பர் சுவாமிகள். எனவே எப்படி கடவுளுடைய சக்தி, கடவுளால் யார் இயக்கப்படுகிறார்களோ அவர்கள் அளப்பரியவற்றை சாதிக்கிறார்கள் என்று பவுலடியாரே சொல்லுகிறார். எனவே எப்படி கடவுளை சிக்கன பற்றிக்கொள், குறிப்பாக உன்னுடைய துன்ப வேளையில் அவரை நீ மறுதலித்து விடாதே, மறந்து விடாதே என்று சீராக்காகமும் சொல்லுகிறார். எனவே நம்முடைய துன்ப வேளையில் கடவுளை நாம் மறந்து விடக்கூடாது, மறுதலித்து விடக்கூடாது. கடவுள் துன்பத்தின் வழியாகவும் மிகப்பெரிய ஆற்றலை வழங்கப் போகிறார் என்பதுதான்
கடவுளுடைய வரலாறு, மனித வரலாறு. எனவே துன்பம் வருகிற பொழுது மோட்சத்தில் திடீர்னு சலசலப்பு. வழக்கமாக மோட்சத்தில் ரொம்ப அமைதியாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். என்னடா அப்படி சலசலப்புன்னு சொல்லி இயேசு சாமி ராயப்பரை கூப்பிட்டு கேட்குறார். அவர் சொல்கிறாரு, ஒரு மலையில் ஒரு பக்தன் ஏறிக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு விலை உயர்ந்த மூலிகையை பிடுங்குவதற்காக மலையில் ஏறி அந்த மரத்திலேயே ஏறிட்டான். அந்த மூலிகையை தொடும்போது அந்த கொப்பு ஒடிய போகுது. அவன் கீழே விழப்போகிறான். விழுந்தால் எலும்பு கூட மிஞ்சாது. அதனால தான் புனிதர்களெல்லாம் பக்தன் இப்படி சாக போகிறானேன்னு சலசலக்கிறாங்க அப்படின்னு. அவர் எல்லோரையும் கூப்பிட்டார், இங்கே வாங்க, நம்ம பக்தன் மலையில் ஏறிட்டான், மரத்தில் ஏறிட்டான். அந்த உயர்ந்த மூலிகை அதை பிடுங்கிட்டு வந்து அவன் உலகத்திலே பெரிய பணக்காரன், அதுக்காகத்தான் ஏறுறான். அவன் அந்த கிளையை பிடுங்க போகிறான். பிடுங்கும்போது அது ஒடிய போகுது, அதுவும் உறுதியாயிடுச்சு. அவன் விழ போகிறதும் உறுதியாயிடுச்சு. அவன் விழுகும்போது யாரை கூப்பிடுறானோ, அந்தோணியாரே என்னை காப்பாற்றோம்னா அந்தோணியார் நீங்கள் போங்க, செவஸ்தியாரே என்னை காப்பாற்றோம்னா நீங்கள் போங்க, அவன் அம்மா தாயே மாதாவே காப்பாற்றுங்கன்னா அம்மா நீங்கள் போங்க, தப்பி திறவி இயேசுவே ஆண்டவரே என்னை காப்பாற்றோம்னா நானே போகிறேன்னு சொல்லிட்டார். புனிதர்கள் எல்லாம் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துக்கு தயாராகிறவர்கள் போல் ரெடி ஆகிட்டாங்க. இந்த 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துக்கும் 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயம், நான் வந்து இந்த 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் அந்த களத்தில் சேர்றதில்லை. ஏன்னா ஸ்டார்ட் அப் ரொம்ப வேகமாக இருக்கணும். ஆனால் 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் சேர்றது ஸ்டார்டிங் ஸ்லோவாக இருந்தாலும் பிக்கப் பண்ணிக்கலாம். எனவே இவங்க 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திற்கு தயாராக இருப்பவர்கள் போல் அங்கே வரிசையாக நின்ட்டாங்க. அப்போது என்ன சொல்லணும்? ஆன் யுவர் மார்ச் செட் கோ அப்படின்னு சொல்லணும். இந்த கோ வருது. அவன் இந்த கிளையை ஒடிக்கிறான், கிளை விழுகுது. விழுகும்போது அவன் சொன்னான், ஐயோ செத்தேனே அப்படின்னா. விழுந்தான், செத்தான். ஆனால் வீழ்கிற பொழுதும் இயேசுவை நினைவு கூற வேண்டும். வீழ்கிற பொழுது இயேசுவை நினைவு கூறுகிறவர்கள் வீரர்களாக எழுகிறார்கள். அந்த ஒற்றை செய்தியை நாம் நம்முடைய முடியப்பர் சுவாமி அவர்கள் வாழ்விலிருந்தும் நம்முடைய பெரும் புனிதர்களுடைய வாழ்விலிருந்தும், ஏன் நமது பெற்றோர்கள், நமது தாத்தா பாட்டிகள் அவர்களும் மிகச்சிறந்த வீரர்கள், விசுவாச வீரர்கள், விசுவாச வீராங்கனைகள். எனவே அவர்களிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்வோம். அத்தகைய நாளாக இந்த நாள் அமையட்டும். முடியப்பர் சுவாமிகள் தொடங்கி அண்மையில் இறந்த நம்முடைய ஊரினுடைய வீரர்கள், வீராங்கனைகளை நினைவு கூறுவோம். இவர்கள் விசுவாசத்திற்கு நமக்கு முன்மாதிரியாகவும் எடுத்துக்காட்டாகவும் வாழ்ந்திருக்கிறார்கள். அத்தகைய விசுவாசத்தை தழுவியர்களாக, இறந்தாலும் வாழ்பவர்களாக, வீழ்ந்தாலும் எழுபவர்களாக நாம் இருக்க இறைவன் தாமே நமக்கு அருள் புரிய இந்த நாளில் நம்மை கூட்டி சேர்த்த முடியப்பர் சுவாமிகளுடைய நாமம் வாழ்க என சொல்லி நம்முடைய இந்த திருப்பலியை அவருடைய விண்ணக வாழ்விலிருந்து அவர் மண்ணகத்திலே நமக்காக பரிந்து பேசவும், நாம் அனைவரும் விசுவாசத்தில் சிறந்த மக்களாக வாழ்ந்து செழிக்கவும் இறைவன் அருள் புரிய இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆமென்.